பாருங்கப்பா என்னெல்லாம் சொல்லியிருக்காம்பா. ஏ கிராஸ் பின்னா என்னன்னு சொல்கிறான், ஏ ப்ளஸ் பின்னா என்னன்னு சொல்கிறான். ரைட்டாப்பா. வேறு என்னப்பா சொல்லியிருக்கான்? அவ்வளோதான். ரெண்டு கண்டிஷன் தானே? ரெண்டு தான். ரைட்டாப்பா. கிராஸ் ப்ளஸ் இதை வச்சு தான் சொல்கிறோம். ரைட்டா? சரி, இப்போ ஃபைனலாக என்னப்பா கொஸ்டின் கேட்குறேன். எம் இஸ் த நெஃப்யூ ஆஃப் என். எம் என்பவர் என்னின் சகோதரன். அப்போ எப்படிப்பா ரிலேஷன்ஷிப் வரும் நீங்களே சொல்லுங்கள். எம் யாருன்னா என்னோட சகோதரனின் மகன். இதானப்பா சொல்கிறான். பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோம், எம் யாருன்னா என்னுடைய சகோதரின் மகன் இல்லை சகோதரியின் மகன். அப்படின்னா நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் புரியுதுன்னா, ஓகேவா, இது எம்மோட அப்பா அம்மா இங்கே யாரோ இருக்காங்கப்பா. ரைட்டா? அப்பா இருக்கலாம் இல்லை அம்மா இருக்கலாம், ரெண்டு பேர் யார் வேணாலும் இருக்கலாம். ரைட்டா? இது இவங்களோட பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம். அப்போ எம் வந்து என்னக்கு எந்த வகையில் உறவு சொல்லுங்கப்பா, சொல்லுங்கள். எம்முக்கு என்னக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பா? இது வந்து இப்போ இங்கே ஒருத்தர் ஃபாதர் யாரோ இருக்கார். சும்மா இங்கே கொடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா எம் எடுத்துட்டோம், என்ன எடுத்துட்டோம். எதுப்பா மிஸ் ஆகிருக்கு? மூணுத்துலேயும் பாருங்கள் எது மிஸ் ஆகிருக்கு. ஸோ கே தாங்க மிஸ் ஆகிருக்கு. கே இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ கே வந்து அந்த ஃபேமிலியில் ஃபாதர்னு எடுத்துங்க. இது வந்து யாருன்னா கேவுடைய சன்னு. இது வந்து கேவுடைய பிரதராவோ சிஸ்டராவோ யாரோ இருக்காங்க. நான் அவங்க என்ன கொஷின் சொல்கிறேன்னா, எம் வந்து எனக்கு எந்த வகையில் உறவுப்பா? பிரதர்ஸ் சன். இதென்ன சொல்கிறோம்? சகோதரனின் மகன். இதென்ன சொல்கிறோம்? சகோதரனின் மகன் தான் நெஃப்யூன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் போனால் நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கப்பா. எம்முக்கும் கேவுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி எழுதலாம்? இப்படி போனீங்கன்னா சன்னு, இப்படி வந்தால் என்ன எழுதணும்? ஃபாதர். அப்போ என்ன சைன் எழுதணும் பாருங்கள். இல்லை சன்னை பற்றி கொடுக்கலப்பா, இதில் வந்து ஃபாதர் கொடுத்துருக்காங்க, பிரதர் கொடுத்துருக்காங்க. ரைட்? அப்போ எந்த ஆப்ஷன் சூட் ஆகும் சொல்லுங்கப்பா. நம்ம சொன்ன ஆர்டரை வச்சு பார்த்தா எந்த ஆப்ஷன் சூட் ஆகும்? எதுப்பா? பியா? பியா டியா? சொல்லுங்கப்பா. பின்னு சொல்கிறீங்கன்னா செக் பண்ணிடலாமா அவர் சொன்னது ரைட்டானே? என் கிராஸ் கே அப்படின்னா என்ன? கிராஸ்னா என்னப்பா சொல்கிறான்? படிங்க. கிராஸ்னா என்ன சொல்கிறான்? பிரதர். அப்படின்னா என்ன எழுதணும்? என் வந்து கே இன் சகோதரன். என் இஸ் பிரதர் ஆஃப் கே. எழுதியாச்சா? சரி, ரெண்டாவது கண்டிஷன் சொல்லுங்கப்பா. அடுத்தது கே ப்ளஸ் எம் அப்படின்னா என்ன? ப்ளஸ்னா என்னப்பா சொல்கிறான்? படிங்க. அப்போ ஏ ப்ளஸ் பின்னா ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கே இஸ் த ஃபாதர் ஆஃப் என்னன்னு படிக்கணும். என்னப்பா சொன்னால், கே என்பவர் எம்மின் தந்தையாவார். அப்போ கே யார்னா எம்மின் தந்தையாவார் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாப்பா? சரி, இப்போ இந்த கண்டிஷன் சரியாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். அவன் என்னப்பா சொல்கிறான்? எம் இஸ் நெஃப்யூ ஆஃப் என். எம் என்பவர் என்னின் சகோதரனின் மகனாவார். இதென்னப்பா சொல்கிறான்? இது வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன் இது சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம்பா? ஏன் எக்ஸாக்டாக டெஃபினட்டாக ஏன் ட்ரூ நம்ம இது நம்மளால் சொல்ல முடியல? இப்போ இது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆணாக இருந்தால் சகோதரனின் மகன்னு சொல்லுங்க, பெண்ணாக இருந்தால் சகோதரனின் மகள் அப்படின்னு சொல்லுங்க. நெஃப்யூ ஆர் நீஸ்ன்னு கூட சொல்லலாம். வி ஹவ் டூ சான்சஸ். இப்போ எம் வந்து மேலாக இருந்தால் என்னப்பா சொல்லணும்? சகோதரனின் மகன், நெஃப்யூன்னு சொல்லிவிடுங்க. இதே இவங்க ஃபீமேலாக இருந்தால் என்னப்பா சொல்லணும்? சகோதரனின் மகள். ரைட்டாப்பா? நம்ம பிரதர்ஸ் டாட்டர், நீஸ்ன்னு சொல்லுவாங்க. வி ஹவ் டூ சான்சஸ். அப்போ மேபி இது சான்சஸ் இருக்குப்பா. வேறு என்ன ஆப்ஷன் சான்ஸ் இருக்கா? இந்த மாதிரி வேறு என்ன சான்ஸ் இருக்கா? எதுப்பா? ஆமாம், அதை கொடுத்துருக்கான்லப்பா. எம் இஸ் த நெஃப்யூ ஆஃப் என். இதை வச்சு எந்த அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள்னு கேட்குறான். நீங்கள் சொன்ன மாதிரி பி பாசிபிள் தான், சான்ஸ் இருக்குது. வேறு என்ன? ஆனால் இது எக்ஸாக்டாக இது ட்ரூ. ஆனால் ஆக்சுவலாக இது லாஜிக் வைஸ் ட்ரூ கிடையாது. ஏன் ட்ரூ கிடையாதுப்பா? இது ஆனா பெண்ணான்னு தெரியாது. இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன இருக்கணும்? ஆண் அப்படின்னு கண்டிஷன் இருந்தால் தான் எம் இஸ் த நெஃப்யூ ஆஃப் என். எம் என்பவர் என்னின் சகோதரனின் மகன் ஆவார். அதான் ஷூரா. இந்த எம் வந்து ஆணுன்னு சொல்லியே ஆகணும். அந்த கண்டிஷன் எக்ஸாக்டாக இல்லை. நம்ம ஒன் ஆஃப் த பாசிபிள் சான்ஸில் பி சான்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்லுவா, வேறு யாராவது எதுவும் சொல்ல வந்தீங்க? சொல்லுப்பா. ஆமாம், எம் என்பவர் சகோதரனின் மகன். ரைட்டு தானேப்பா? எம் என்பவர் சகோதரனின் மகன் தானே? சகோதரனின் மகன் தானே? சொல்லுங்கள், வேறு என்ன சான்ஸ் இருக்கா கோடிங்? அவன் என்னவா சொல்கிறான்? எம்முக்கு என்னக்கு என்ன ரிலேஷன்? சகோதரனின் மகன் வரணும். அப்போ எந்த கோடிங் கரெக்டு? அவர் பின்னு சொன்னார், சான்ஸ் இருக்குது. ஏன் டெஃபினட்டாக ட்ரூன்னு சொல்லணும்னா, எம் ஆனா பெண்ணான்னு சொல்லியிருந்தா ஓரளவு பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கலாம். பட் சான்ஸ் இது பார்த்தோன்னா இதுவரை பி ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் ஏ வராதுப்பா? வேணா ஆப்ஷன் வைஸே போடலாம்ப்பா. ஏன் ஆப்ஷன் ஏ வராது சொல்லுங்கள்? ப்ளஸ்னால் என்னப்பா? பிரதரா? ப்ளஸ்னால் என்னப்பா சொல்கிறான்? ஃபாதர். அப்போ என் இஸ் த ஃபாதர் ஆஃப் எம். அப்போ என்ன ஃபாதர்னால் எம் வந்து யாராக இருக்கணும்பா? அவங்க பையனாக இருக்குன்னா பொண்ணாக இருக்கணும், சன் ஆர் டாட்டர்.
கிராஸ்னால் என்னப்பா சொல்கிறான்? பிரதர். அப்போ எம் இஸ் த பிரதர் ஆஃப் கே. இப்போ என்ன ரிலேஷன்ஷிப்பா? எம்முக்கு என்னக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? எம் வந்து என்னோட சன்னு. இது ஒர்க் அவுட் ஆகலை. ஆப்ஷன் ஏ வரவே வராது. ஆப்ஷன் பி ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு இது வெரிஃபை ஆகுது. ஆப்ஷன் சி வாங்கப்பா, ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. கிராஸ்னால் என்னப்பா சொல்கிறான்? பிரதர். எம் இஸ் த பிரதர் ஆஃப் கே. எம் என்பவர் கேயின் சகோதரன். முடிஞ்சுதா? ப்ளஸ்னால் என்னப்பா சொல்கிறான்? ஃபாதர். கே இஸ் த ஃபாதர் ஆஃப் என். கே ஃபாதர்னால் என்ன அவங்க சன்னாக இருக்கணும், டாட்டராக இருக்கணும். இப்போ எம்முக்கு என்னக்கு என்னப்பா ரிலேஷன்ஷிப் சொல்லுங்கள்? நம்ம தமிழில் என்ன சொல்லுங்கள்? சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லுங்கள். இங்கிலீஷில் அங்கிள்னு சொல்லுங்கள். எம் இஸ் அங்கிள் ஆஃப் என். அவன் சொன்னது என்னப்பா சொல்லியிருக்கான்? எம் இஸ் நெஃப்யூ ஆஃப் என். எம் என்பவர் சகோதரனின் மகன் தான் சொல்கிறோம். இது ஒர்க் அவுட் ஆகலப்பா. ஆப்ஷன் டி லாஸ்ட்டாக செக் பண்ணிடலாமா? கே கிராஸ். கிராஸ்னால் என்னப்பா சொல்கிறான்? பிரதர். அப்போ கே இஸ் பிரதர் ஆஃப் எம். கே என்பவர் எம்மின் சகோதரன். ப்ளஸ்னால் என்னப்பா சொல்கிறான்? ஃபாதர். எம் இஸ் ஃபாதர் ஆஃப் என். இது வரலப்பா. அப்போ எம்முக்கு என்னக்கு என்னப்பா ரிலேஷன்ஷிப்? ஃபாதர்னு வருதுப்பா. அப்போ எது சான்ஸ் இருக்குப்பா? நீங்கள் சொன்ன செகண்ட் ஆப்ஷன் தான் வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அப்போ கொடுத்ததில் எது வாய்ப்பு, எது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் தான். ரைட்பா. இதே டைப்பில் இன்னும் ஒரு கொஷின் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம்ப்பா. சரி, இந்த ஃபஸ்ட்டு கொஷின் இருந்து பார்த்துடலாமா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆல்ரெடி பார்த்தது தான். சரி, ட்ரை பண்ணுங்கப்பா, என்ன ஆன்சராக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே 1 by 1 இதையும் பார்த்துடலாம். நம்ம பார்த்து அந்த 2 மாடலை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் 3வது மாடல் போகலாம். இந்த 2 மாடல் பாருங்கப்பா. ஃபஸ்ட் கொஷின் என்னப்பா? ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் ஏ. ஆர் என்பவர் ஏயின் சகோதரன். ஆர் வந்து பிரதர், ஏ வந்து பிரதராகவும் இருக்கலாம் சிஸ்டராகவும் இருக்கலாம். அடுத்த கண்டிஷன் பாருங்கப்பா. எஸ் இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. இன்னும் நம்ம லிங்க் ஆகலை, அடுத்த கண்டிஷன் போயிடுங்க. ஏ இஸ் சன் ஆஃப் எஸ். அப்போ ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். அப்போ எஸ் யாராக இருக்கணும்? அந்த ஃபேமிலியில் ஃபாதராக இருக்கணும், மதராக இருக்கணும். அவங்களுக்கு 2 பசங்கப்பா, ஏ ஒருத்தவர், ஆர் ஒருத்தவர். ஓகே பாருங்கப்பா. ஏ இஸ் சன் ஆஃப் எஸ். அப்போ ஏ சன்னுன்னா எஸ் யாராக இருக்கணும்? அவங்க அப்பாவாக இருக்கணும், அம்மாவாக இருக்கணும். அப்போ எஸ் வந்து அப்பா இல்லாத அம்மா, அவங்க 2 பசங்க இருக்காங்க. அடுத்த கண்டிஷன் படிங்கப்பா, வந்து மிஸ் பண்ணதை படிங்க. எஸ் இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. எஸ் என்பவர் பியின் சகோதரி ஆவார். ரைட்டாப்பா? எஸ் இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. எஸ் என்பவர் பியின் சகோதரி ஆவார். அவ்வளோதான்ப்பா. இப்போ சொல்லுங்கப்பா, இந்த ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஆர் இஸ் சன் ஆஃப் எஸ். ஆர் என்பவர் எஸ்ஸின் மகன் ஆவார். சிம்பிளாக முடிச்சிட்டோம்.